இது என்னோட வீடு. எப்படி என் கல்யாணம் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை தொட்டு பொட்டு வச்சவங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்னை சொந்தமாக்க முடியாது. ஓகே? அவ்வளோ ஸ்பீடா காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட. உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு. புடிச்சு விடு. புடிச்சு விடணுமா? அங்கிருந்தே ஆரம்பி. மேல, அதுக்கும் மேல, அதுக்கும் மேல. ஏய், இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலையே. இடுப்பு அழுத்தி விடு. என்ன கையெல்லாம் நடுங்குது? 10 ஆம்பளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது. இப்ப என்ன ஆச்சு? குளிர் ஜுரம் வந்துருச்சா? என்ன அதுக்குள்ள இவ்ளோ வேர்க்குது? நீ என்ன புடிச்சு விட்ட? வெயிட் ஒண்ணு தூக்கல, ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ என்ஜின் பாயில் ஆகவே இல்ல. அங்கங்க என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது. எங்க அமுக்கு. கீழே, இன்னும் கீழே. என்ன நான் நிறுத்த சொன்னா? இன்னும் கீழையா? அதுக்கும் கீழே. என்னது? சாதா தண்ணி ஐஸ் வாட்டர் ஆயிடுச்சு. சரி, நல்ல சரி. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? இப்போ என்ன நடந்துருச்சு நண்பா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்பதான் என்ன நினைக்கிறீங்க? அதே நீங்க சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? சந்தோஷமா? அவ அவளோட அழக காட்டி என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. நீயும் படைப்போம். என்னோட படைப்புக்கு என்னடா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமிர அதிகமா வச்சிருக்க, அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழகா கம்மியா வச்சிருக்க. உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம்? டேய் டேய் டேய், என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா? அர்ஜென்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+, அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமா ஓபன் பண்ணு. ஏய், சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. அப்படிதான், அப்படிதான். இந்த பக்கம்டா. அப்பா, நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா. அது சரி, நீ தொற அப்படின்னு சொன்னியே, அது இதத்தானா? இதுதாங்க சொன்னேன். நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ஏய், மெதுவா. ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட அர்ஜுன் நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட். நீங்க எங்க இருக்கீங்க? அங்கிள், எதுக்கு அவனை இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது. வர பௌர்ணமிக்குள்ள தான் போய் சேர்ந்துருவான்னு நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அங்கிள், வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது. நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான். இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதையை நான் முடிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க.
நம்ம கையில கரப்படியாது. என்ன செய்ய போறீங்க? அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல 7வது நம்பர்ல உட்கார வைங்க. அப்படி செஞ்சா ஜாயிண்ட் வீல் ஆபரேட்டருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 7ஆம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ராட் இருக்கு. அந்த ஆபரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கான். ஜாயிண்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழே வரும். அந்த நிமிஷமே அவ உயிர் மேல போகும். பசங்களா, நம்ம எல்லாரும் ஜெயிண்ட் வீல்ல போலாமா? செம த்ரில்லிங்கா இருக்கும். இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த சிட்டியே தெரியும். போலாமா? வாங்க போலாம். டேய், 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 டேய். நீ போகாத. நான் ஏன் போக கூடாது? சரி போ. ஆனா 7ஆம் நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத. அது ஏன் சீட். நான் அங்கதான் உட்காருவேன். டேய். நீங்க வாங்க. டேய். ரம்யா சீக்கிரம் வா. அம்மா இத புடிச்சுக்கோங்க. நானும் ஜெயிண்ட் வீல்ல போறேன். அர்ஜுன் சீக்கிரம் வா. நீங்க சொன்ன மாதிரி அவனை 7ஆம் நம்பர் சீட்ல உட்கார வச்சுட்டேன். வெரி குட். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யமலோகத்துக்கு போயிடுவான். என்னங்க லட்டுவ பாருங்களேன். எல்லாரும் ஏறும்போது அவன் பயந்தான்ல. அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்துலயே போய் உட்கார்ந்துட்டாங்க. அர்ஜுன் பக்கத்துல. பிரேம், 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 பிரேம். அந்த ஜெயிண்ட் வீல நிறுத்த சொல்லு. எதுக்கு? அர்ஜுன் மட்டும் இருந்தா பரவாயில்ல. அவன் கூட என் புள்ள லட்டுவும் இருக்கா. இருந்தா என்ன இப்போ? அவன் கூட சேர்ந்து என் லட்டுவும் போயிடுவான்ல. போட்டோம். நிறுத்த சொல்லுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். நிறுத்த சொல்லுங்க. என்னடா என்னாச்சு? அர்ஜுனை கொல்றதுக்காக அவன் உட்கார்ந்திருக்கிற சீட்டோட ராடை கட் பண்ணிருக்காப்பா. நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். அதை இப்ப நிறுத்த சொன்னா நம்ம கல்யாணம் நின்னோட. சத்யா, உன் சுயநலத்துக்காக ஒரு பச்சை குழந்தையோட உயிரை பலி கொடுப்பியா? சத்யா, உனக்கு என்ன விட அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியமா போச்சா? உன்னை விட அந்த குழந்தையோட உயிர் மட்டும் இல்ல, எனக்கு என் அர்ஜுனோட உயிரும் ரொம்ப முக்கியம். இவ்வளவு காலமா நான் உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சேன். ஆனா நீ ஒரே செகண்ட்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. உங்களை நான் வாழ விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். அர்ஜுன், நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டை இந்த பிரேம் கட் பண்ணி விட்டுட்டான். பயமா இருக்கு அர்ஜுன். ஐயோ, நீ அர்ஜுன் லட்டு. அர்ஜுன், நீ எப்படியாவது காப்பாத்து. அர்ஜுன், என் குழந்தை உயிரை காப்பாத்து அர்ஜுன். நண்பா, செமையா வந்து பையனோட லேண்ட் ஆயிட்டேன். ஐ லைக் யுவர் கட்ஸ். Thank you, சாமி. லட்டு. டேய்! டேய்! இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்த கொன்னுடுவேன். Arjun, I love you, Arjun.